தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் போராடுகிறது என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன். புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், தாய் வழி கல்வி, தமிழ் வழி கல்வி 5வது வரைக்கும் படிக்கணும்னு தான். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றவங்க. நான் ஒரு தமிழறிஞரின் அரசியல்வாதி மகள் மட்டும் இல்ல, தமிழறிஞரின் மகள். நான் 5வது வரைக்கும் தமிழ்ல தான், ஐயா கொஞ்சம் 5வது வரைக்கும் நான் தமிழ்ல தான் படிச்சேன். கனிமொழி தமிழ்ல படிச்சாங்களா? உதயநிதி தமிழ்ல படிச்சாரா? இன்ப நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்துல? ஆக தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏமாற்றுகிறது. தங்கள் வீட்டு குழந்தைகள், செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் 3 மொழி படிக்கணும், வேண்டியதை படிச்சுக்கணும். ஆனா சாமானிய மக்கள் இதை படிக்க கூடாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள். இந்த வஞ்சகத்தன்மையை நாங்கள் நேரடியாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதே நேரத்துல நான் மரியாதைக்குரிய லியோனி அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தமிழுக்கு நான் எதிரானவள் என்று எதுக்கு தமிழுக்கு எதிரானவள்னா, நான் புதுச்சேரியில அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ மாத்தணும்னு கையெழுத்து போட்டேன். தமிழுக்கு எதிரானவர் தமிழிசைன்னு சொல்றாரு. தமிழுக்கு நான் என்னைக்குமே எதிரானவள் கிடையாது. தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். எங்க அப்பாவால் தமிழ் சொல்லி வளர்க்கப்பட்டவள் நானு. கொள்கையில வேணா எங்க அப்பாட்ட முரண்படலாம், ஆனா தமிழ் பற்றுல உயிரில் இருக்கிறது அது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே சிபிஎஸ்இக்கு கையெழுத்து போட்ட மூலம் நான் தமிழ் விரோதின்னு சொல்றீங்களே, அப்ப சிபிஎஸ்இ பள்ளி நடத்து கொண்டிருக்கின்ற உங்கள் முதல்வரின் மகள் தமிழ் விரோதியா? அப்ப சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் தமிழின துரோகியா? இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளி புதுச்சேரியில நான் கையெழுத்து போட்ட சிபிஎஸ்இ பள்ளி. இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். தகுதியானவர்களை தயவு செய்து நியமனம் செய்யுங்கள். இந்த பாடநூல் நிறுவனத்துக்கு தலைவரா இருந்துட்டு புதுச்சேரியில தமிழ்நாட்டில இருந்து புத்தகம் வாங்கி கொண்டிருந்தாங்க, இப்ப வாங்கலன்னு சொல்றாரு. அவருக்கே தெரியல இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புத்தகம், புதுச்சேரி தமிழ் புத்தகம் இன்னைக்கு 2ஆம் தேதி பரீட்சை எழுதுற குழந்தைங்க கூட தமிழ்நாட்டுல இருந்தா வாங்குறோம் தமிழ் புத்தகத்தை. அது கூட தெரியாம ஒரு தமிழ் பாடநூல், தமிழக பாடநூல் நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறார். நீங்க தான் தமிழின துரோகிகள், நாங்கெல்லாம் தமிழின காவலர்கள். அதற்காக தான் தமிழ் மொழியில் 5வது வரை படிக்க வைக்கும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்னைக்கு நீங்க நடக்கிறது ஒண்ணு, மக்களை ஏமாற்றுவது ஒன்று. அதனால் இன்னைக்கு 30 லட்சம் பேர் கையெழுத்து போட்டுக்கிறாங்கன்னா சாதாரணமா இல்ல. அதனால தமிழின துரோகிகள் என்று எங்களை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.